இடத்திலிருந்து சென்னை மெரினா சுமார் 64 கிலோமீட்டர் தூரம் வந்து மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு குறைபாடுகள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் நீஞ்சி சாதனை படைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து தமிழ்நாடு மீனவருடைய நிறுவனர் தலைவர் அன்பழகன் தொடங்கிறாரு. அப்புறம் வந்து அதுக்குண்டான வேலைகளை வந்து நான் வந்து இங்க செயல்படுத்திருக்கேன். அதே மாதிரி மற்றும் மீனவர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டாப்புல இது கண்டிப்பான ஒரு 10 நாட்கள் வந்து இவருடைய கடல்ல நீஞ்சி போவாங்க. அந்த 15 குழந்தைகளும் அவர்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்து மாறி 15 சேர்ந்து சாதனை படைக்க போறாங்க. அவருடைய ஆரம்பம் தான். முடிவு வந்து ஆகஸ்ட் 15ஆம் சுதந்திர வந்து சென்னை மெரினா தெரியப்படும். அன்புடன் தெரிவித்து வணக்கம். தமிழ்நாடு மீனவ பேரவை உருவாக்கப்பட்டது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மீனவர்கள் தன்னை குறிக்கோளாக கொண்டு இந்த இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை தனது கொள்கையில் இருந்து கடுகளவும் விலகி சென்றது. இவர் கடல் படாத மீனவ கிராமமே இல்லை என்று அறிவித்து அனைத்து மீனவர்களையும் இவர்கள் நலனை ஒருங்கிடாக தொடர்ந்து பாடுபடி குழு தலைவர் திகழும் ஐயா ரா அன்பழகனார் அவர்களை வருக என வரவேற்கிறோம். தேவையான உதவிகளை பாசாங்கின்றி பாசத்துடன் செய்து வரும் இவர் அப்துல் கலாம் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது, வேலுநாச்சியார் விருது என பல விருதுகளை கொடுத்துள்ளார். மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்களுக்கு தூணாக நின்று பெரும் வெற்றிகளை ஈட்ட காரணமானவர் இவர். பாரா டேபிள் டென்னிஸ் குழு தலைவர், பாரா பெண்கள் பாதுகாப்பு அமைப்பின் தலைவர், சமூக ஆர்வலர் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களை வருக வருகிறார். கிரிக்கெட் இவருக்கு விளையாட்டு மட்டுமல்ல, இவர் வாழ்க்கைய விளையாட்டு தான். பெற்ற வெற்றியை சத்தம் போட்டு கொண்டாடும் உலகிற்கு மத்தியில் சத்தமின்றி பல சாதனைகள் 1998 முதல் இன்று வரை விளையாட்டு இவர் வாழ்வின் அங்கமாக இருக்கிறது. 1998 ஆல்ரவுண்டராக துவங்கிய இவரது கிரிக்கெட் பயணம் இன்று தலைமை பயிற்சியாளர் என்ற உயர்நிலைக்கு வந்திருக்க அவரது உழைப்பே காரணம். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட்டின் தலைமை பயிற்சியாளர், இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டின் தலைமை பயிற்சியாளர், விளையாட்டுத் துறையில் சத்தமின்றி சாதித்து வெற்றி நட்சத்திரம் திரு அபாசதி அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். தற்போது அவர் ஆசியாபேட்டை பள்ளியில் டைரக்டராகவும் உயர் பதவி பெற்று வந்துள்ளார். அந்த பணியில் சிறந்து நிறைய நல்ல பணிகள் கிரிக்கெட் துறையில் விளையாட்டுத் துறையில் சத்தமின்றி சாதித்து நிறைய பெருமைகளுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். சார், உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். துணைத் தலைவர், தஞ்சை மாவட்ட மல்லிப்பட்டணத்தை சேர்ந்தவர், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர், மீனவர் சமுதாய மக்களுக்காக இன்று வரை சமூக சேவையை செய்தவர். இவரது சேவையை பார்த்து 2022 இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஜெனீவா அழைத்து கௌரவித்து அந்த ஜெனீவா மாநாட்டில் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இந்திய மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியத்தை செய்து கொடுத்திருக்கிறார். கிராமப்புற ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்து கொடுத்துள்ளார். மகளிர் சுய உதவி குழுக்கள் உதவக்கூடியவர். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். சமுதாயத்தில் நல்ல பணி செய்பவர்களுக்கு நல்ல உதவிக்காரமாக இருப்பவர் ஐயா சாம்ராஜ் அவர்களை வழக்கறிஞர், மீனவ பேரவையின் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் தெற்கு, சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபவர். இந்த சமுதாய